ஹை காய்ஸ், போன எபிசோட் ரொம்பவுமே பரபரப்பா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாம சீட்டேஜில் உட்கார வச்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத எபிசோட பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? இந்த கதையோட ஓப்பனிங் சீன்ல நுரி கடைசியா நடந்த மிஷின்ல நடந்ததை நினைச்சு ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு மிஷின்ல கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க இறந்து போறதை பார்த்துருந்துருக்கா. எஸ், ஆக்சுவலி இந்த மாதிரியான மிஷின் இவங்க நிறைய பண்ணியிருந்திருக்காங்க, பட் நேரடியாக போய் பண்ணது கிடையாது இல்லையா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க இறந்து போறதை பார்த்துருந்துப்பா போல. ஸோ ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த இடத்துக்கு வந்த முறையினும் இந்த மாதிரியான மிஷின்லாம் உன்னை ரொம்பவுமே பதறத்துக்கு உள்ளாக்குது போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேச அப்படியே ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு டென்ஷன் பில்ட் ஆகுது. அடுத்த சீனே ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியா இருக்காங்க. கட் பண்ண அலியை கூப்பிட்டு நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் சரியா தான் இருக்குது, அபுகமதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஸோ அவ்வளோதான், நீ இனிமே போயிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ் அவருக்கு ஹாப்பி தான், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா உனக்கு அபுகமதை பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க ஆக்சுவலி அவருக்கு வந்து தெரியல. அப்புறம் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்குது. ஆல்ரெடி அவங்க ஒரு பக்கம் இவர் ஃபாடா கூட சேர்ந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்மளால ஒருத்தனை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. அண்ட் அது இன்னும் வலுப்படுத்துற மாதிரி அவரோட பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் ஒரு ஹை அண்ட் ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கும். இப்படி ஒரு பயம் இருக்கிறது அவரோட கண்ணில் நம்மளால பார்க்க முடியும். அதே சமயத்துல இது எல்லாமே இன்டர்கஷன் ரூம்ல இருந்துட்டு மொரேனாவும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ இவரை மானிட்டர் பண்ண நம்ம ஆட்களை கொஞ்சம் செட் பண்ணி வை அப்படின்னு நுரிட் கிட்ட சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் பாஸ்க்கும் இடையில ஒரு மனக்கசப்பு. இது என்னோட யூனிட், இதுல நான் இருப்பேன், நீ யாரா நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில போயிட்டு இருக்கு. கட் பண்ணா அலி அவரோட வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறாரு. ஒரு மாதிரி தயக்கப்பட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போறாரு. உள்ள போனா ஒரு அழகான ஃபேமிலி, மனைவி சமைச்சிட்டு இருக்காங்க, பொண்ணு அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்பாவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டுப்பிடிக்கிறா. பொண்ணை பார்த்ததும் அவருக்கு இருந்த டென்ஷன் எல்லாம் போய் கொஞ்ச நேரம் ஃபேமிலி கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்பதான் பொண்ணை அனுப்பி விட்டுட்டு அலியோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியே போகாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, எனக்கு கண்டிப்பா எதுவும் ஆக போறது கிடையாது. நான் போய் வெளியே பேசுறேன்னா இன்னும் அவங்க வந்து என்ன துரோகியா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் போய் பேசுறேமா, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்தா அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இவர் வந்து இஸ்ரேல் கிட்ட மாட்டி இருந்திருக்காரு. திடீர்னு அவரோட பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. பஷீரோட இறப்பு அடிக்கடி ஃபாடா இந்த ஊருக்குள்ள வரதை வச்சு சொல்ல வேணாம், உங்களுக்கே புரியல ஊருக்குள்ள எந்த மாதிரியான பேச்செல்லாம் அடிப்படும் அப்படின்னு. ஸோ ஹமாஸ் அமைப்போட ஸ்பிரிச்சுவல் லீடர் ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்து எல்லாத்தையுமே சொல்றாரு. இவரை பிடிச்சு வச்சு என்னென்னலாம் சித்திரவதை பண்ணாங்க, அபு அகமதை பத்தி சொன்னது மட்டும் இவர் வந்து மறைக்கிறாரு. என்ன ரொம்பவுமே சித்திரவதை பண்ணி கேட்டாங்க, நான் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல அப்படின்னு. பட் இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யுது, ஆனா அதை வெளியே காமிக்கல. பட் அவங்க வந்துட்டு அபு அகமது உயிரோடு இருக்கிறதா சந்தேகப்படுறாங்க அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அது எப்படி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியல, பட் சந்தேகப்படுறாங்க. ஸோ ஒரு டென்ஷன் பில்ட் ஆகுது. அப்பதான் எனக்கு அபு அகமதை மீட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த நேரத்தில் எப்படி அதுக்கு அபு அகமதுமே ஒத்துக்கணுமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவர் வந்துட்டு அவரோட வாயால நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் என் மேல இருக்கக்கூடிய இந்த துரோகி அப்படிங்கக்கூடிய அந்த பட்டம் வந்து போகும். அப்பதான் என்னோட ஃபேமிலிக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உன்னோட பொண்ணு இப்ப நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அலியோட மூஞ்ச பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அலி ஆமா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையோட வேற எதுவும் பேசல. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நுரிட் கேட்டு முறை நோக்கு கடத்துறாங்க. ஸோ அவரை கொஞ்சம் கவனிச்சுக்க அப்படின்னு சொன்னார்ல, அதுல இதுவும் அடங்கும் போல. அவருக்கே தெரியாம ஒரு மைக்கை செட் பண்ணி விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட் பண்ண அலியை பத்தி தான் வாலிட் பேசிட்டு இருக்கிறான். கண்டிப்பா அவன் வந்து ஒரு மீடியேட்டரா தான் இருந்தாகணும். நீங்க வந்துட்டு அவனை மீட் பண்ணக்கூடாது. அவனோட பொண்ணுக்கு கிடைச்ச ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், சடனா அவனோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவனோட பொண்டாட்டியோட பேருக்கு மாற்றி வச்சிருக்கான். எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமாக இருக்குது. அவன் தான் நம்ம எல்லாருமே போட்டு கொடுத்துருக்கணும், நீங்கள் அவனை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க கணிச்சு சொல்ல. பட் அந்த சைடு அபகமதம் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அமைதியா எனக்கு அலியை முன்ன இருந்தே தெரியும், உன்னோட வயசுல நான் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோடா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது யாருனே தெரியாத எனக்கு அவர் தஞ்சம் கொடுத்தாரு, சாப்பாடு தண்ணின்னு கொடுத்து அவரோட பையன் மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாரு. கண்டிப்பா அவர் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவரு கூட மீட் பண்றதுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிரு அப்படின்னு மாதிரி சொல்ல. கட் பண்ணா போவாஸ் நம்ம ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி இப்படி நிக்கிறான். அவர் வீட்டுல இல்ல, ஆனா போவாஸோட அக்கா இருக்காங்க, அவனோட கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போன டேட்ல தான் ரொம்ப சொதப்பிட்டாரு இல்லையா, அதுக்கு மன்னிப்பு கேட்கும் விதமா கையில ஒரு பொக்கேவோட ஷிரீனை பார்க்கறதுக்காக போறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க இந்த பேஷண்டோட ஃபைல் எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல வைப்பாங்க இல்லையா, அங்க இருக்க இவர் ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துக்கே போயிட்டாரு. எனக்கு இப்போ உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, இந்த இடத்துட்டு போ அப்படின்னு மாதிரி சொன்னா. எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல. சரிப்பா சொல்லு, இப்போ என்ன கதை வச்சிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நக்கலா கேட்கறாங்க. என்ன நேற்று நான் சொன்ன போய் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யல போலே அப்படின்னு மாதிரி இவங்க டோன்லயே இவர் வந்து பேச தொடங்குறாரு. அப்பதான் ஒவ்வொரு பிளாக்கா மூவ் ஆகிக்கிட்டே நான் இந்த மாதிரி வேலை செய்யும் போது ஒரு பையன் கிட்ட பேசுறது எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அப்படியே விலகி விலகி போய்கிட்டே இருக்க. அப்ப நீ அம்மா பேச்சை கேட்கக்கூடிய நல்ல பொண்ணா அப்படின்னு மாதிரி ஃபிளட் பண்ண தொடங்குறாரு. அண்ட் அது ஒர்க்கான மாதிரி தான் தெரியுது, என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் ஷிரீன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அட்வைஸுமே மண்டையில ஏற்றிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம மேல உண்மையா அக்கறை வச்ச ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சொல்றதை நம்ம அப்படியே கேட்கறது நமக்கு நல்லது அப்படின்னு மாதிரி சொல்ல. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, லாஸ்ட் வீக் என்னோட நெஃப்யூ ஒருத்தன் உண்டு, அவனுடைய காதலி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ரொம்பவுமே கொடூரமா இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு இப்ப இருக்கக்கூடியது நான் மட்டும்தான், பட் அவனுக்கு இப்ப இந்த
எந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி ஹாப்பியாக இருந்த அந்த கான்வர்சேஷன் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக போய்கிட்டு இருக்க. மேபி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பர்சன் கிட்ட இதை பற்றி கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக மாத்துறாரு. கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன், உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகும்போது கடைசியாக ஒரு விஷயம் கேட்குறாரு. நமக்குள்ளே இப்போ பிரச்சனை இல்லைல்ல, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது அண்ட் அவங்களுமே ஒரு மாதிரி தலையாட்டுறாங்க. ஸோ ஓகே தான், நம்ம தலைவர் வந்தது சாதிச்சிட்டாரு. வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு மொரனா கிட்ட வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஏன்னா போன விஷயம்லாம் நல்லா முடிஞ்சதா, அவங்க 2 பேருக்கு இடையில லவ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, எல்லாமே நல்லபடியாக தான் முடிஞ்சது, ஆனால் அந்த பொண்ணு என் மேலே லவ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணலையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது, தம்பி நான் ஒன்றும் அந்த பொண்ணை பற்றி கேட்கல, உன்னை பற்றி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, இதை கேட்ட இவர் இங்கே அதிர்ச்சியாக, நான் இதுக்கு முன்னாடி நீ எல்லா மிஷினும் போகும்போது நான் பார்த்துருக்கேன், பட் நீ இந்த அளவுக்கு குரூம்டா போய் நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்குதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலி நம்ம ஹீரோ பேசுகிறத வச்சு கேட்டால் அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி தெரியல, இல்லை நான் உங்ககிட்ட இப்போ சும்மா விளையாட தான் செஞ்சேன், நமக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு, ஹமாஸ் அமைப்புல இருந்து ஒரு எலியை நம்ம வெளியே சுத்த விட்டோம் இல்லையா, ஆக்சுவலி அலியை தான் அப்படி சொல்றாரு, அந்த எலி இப்போ இறையை நோக்கி போயிட்டு இருக்கு, ஸோ சீக்கிரமா தயாராகு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா நோவார் காலி இவங்க 2 பேரும் அப்பப்போ ஒரு ஹோட்டல்ல தனியா மீட் பண்ணிக்கிறது வழக்கம். அப்படிதான் இப்பவும் மீட் பண்ணும்போது முன்ன சொன்ன மாதிரி தான் காலி மறுபடியும் இந்த விஷயத்தை டோன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, இத்தனை நாளா இதுக்கு சரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்த நோவார் வந்துட்டு இப்ப வேணாம் அப்படின்னு சொல்றான். முன்ன இந்த மாதிரியான பிரச்சனை இருந்திருக்காது, நம்ம ஹீரோ ஃபோடாவை விட்டு வெளியே வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவர் மறுபடியும் ஃபோடால வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, இவங்க 2 பேரும் ஒரே மிஷின்ல தான் ஒர்க் பண்றாங்க. இப்போ இது வெளியே தெரிய வந்தது அப்படின்னா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் தான் கொண்டு வரும், அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா காலி பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு வீட்டுல இல்ல, இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்ததுன்னா இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு கசப்பான வாழ்க்கையை தான் உண்டாக்கும். ஸோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டாங்க, நீயும் அவரே மாதிரி தாண்டா இருக்கிற அப்படின்னு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை பத்தி நான் ஒரு வார்த்தையும் திறக்க போறது கிடையாது, நமக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு மட்டும் தான் அவங்க கிட்ட சொல்ல போறேன், ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோபமா கிளம்புறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அவசர அவசரமா முறையான எல்லாரையும் தயார் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் அலி வந்துட்டு இன்னைக்கு யாரோ ஒரு முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போறாரு, அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தெளிவா இல்ல, ஆனா அது அபோகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோ அவசர அவசரமா முறையனோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்ன நீ பண்ணி வச்சிருக்க, இப்போ எந்த ஒரு மிஷின்லயும் போவாஸை வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் சொன்னேன் தான், ஆனா அந்த டைம்ல போவாஸ் வந்து அவனோட மனநிலை சரியா இல்லை, ஆனா இப்போ நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, நான் நம்ம டீம்ல எல்லாருமே இந்த மிஷின்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், ஸோ போவாஸ் கண்டிப்பா இருக்க போறான் அப்படின்னு மாதிரி சொல்ல, அண்ட் இந்த மிஷினுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை தான் கமாண்டரா வச்சிருப்பாரு, ஸோ நான் போவாஸை வந்து லுக் அவுட்டா தான் வைப்பேன், மெயின்ல வந்து கலந்துக்க விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, இது உன்னோட டீம் உன்னோட கால், நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ போஸை பார்க்கறதுக்காக வராரு. அவன் அங்கேயே வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான், ஒரு மாதிரி தெளிவா இருக்கிற மாதிரியே காமிச்சுப்பான் நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது, ஏன்னா என்ன விஷயமா வந்திருக்க, என்ன காரணம் சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, நம்ம இன்னைக்கு அபோகமதை பிடிக்கிறதுக்கான ஒரு மிஷனுக்கு போக போறோம், அலி வந்துட்டு அபோகமதை மீட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறான், நீ இந்த மிஷன்ல லுக் அவுட் தான் பண்ண போற அப்படின்னு மாதிரி சொல்ல, இது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தவன் நான் இதுக்காக லுக் அவுட்ல நிற்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, என்ன நீ தெளிவா தானே இருக்கிற, நல்லா தூங்குனியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, எப்படியாட்டும் இந்த மிஷினை விட்டு போஸை தூக்கிடலாம் தான் சொல்லிட்டு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் நல்லா தெளிவா தான் இருக்கிறேன், லுக் அவுட் தானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி என்னமோ சொல்றான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் கூட்டு போறாரு. வண்டியில போகும்போது பார்த்தா இன்னும் அவனுக்கு அவனோட காதலி ஞாபகமா தான் இருக்கு, அவளோட கழுத்துல இருந்து எடுத்து அந்த கீச்சனை தான் இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்போ தான் ஸ்டீவ் வந்துட்டு பாஸ் வந்து கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்கான் இல்லையா, ஸோ அதை வச்சு கலாச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது நோரிட் தான் எப்பவுமே அலியை வந்துட்டு ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கால, அவன் டார்கெட் கிட்ட நெருங்கிட்டான், இன்னொரு 15 நிமிஷத்துல அவங்கள மீட் பண்ணிடுவான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, அந்த பக்கம் அலியை பார்த்தோம்னா சிட்டியை தாண்டி வெளியே கைவிடப்பட்ட ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி ஒன்று இருக்கு. காரை பார்க் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா வாலிட் அப்புறம் ஒரு 4 பேர் காவலுக்கு நிற்கிறானுங்க. ஸோ வாலிட நல்லா செக் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்துட்டு தான் உள்ள கூட்டு போறாங்க. என்னெல்லாம் எதுக்காக செக் பண்றீங்க, ஏன்னா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு மாதிரி தான் பேசுறாரு. வாலிடோட பார்வையை பார்த்தாலே தெரியும் அவனுக்கு இன்னுமே இவர் மேல சந்தேகம் இருக்கு, துளி அளவு கூட இவரை நம்பவே இல்லை. இதான் ப்ரொசீஜர், உனக்கு தோணுச்சுன்னா வா, இல்லாட்டினா போய்கிட்டே இரு அப்படின்னு மாதிரி சொல்றான். ஸோ அவருக்குமே வேற வழி தெரியல, அப்படியே வாலிட் பின்னாடியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா அபு அகமது அலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவருமே அலியை பார்த்ததும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றேன், என்ன அப்படியே இருக்கிறீங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேச, அது எப்படி என்னால சொல்ல முடியும், நம்ம மக்களை என்ன ஒரு மாதிரி துரோகியா பாக்குறாங்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பிரிசனா இருந்திருக்கலாம், ஆனா இது என்னோட கடைசி பிரிசனா இருக்க போறது இல்ல, அந்த ஜெவ்ஸ் அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல, ஆனா நம்ம மக்களிடையே நான் வந்து ஒரு கொலாபரேட்டர் அப்படின்னு மாதிரி சித்தரிச்சிருக்காங்க, ஆனா நம்ம இளைஞர்களோ அதை ஈஸியாவே நம்பிட்டு என்னையும் சரி என்னோட குடும்பத்தையும் பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க, நீ தான் அபு அகமது ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசுறாரு. ஆக்சுவலி இதோட விட்டுருந்தா கூட அபு அகமது விட்டுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன், பட் தான் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த தலைமை அதிகாரிகளுக்கு இடையிலே மட்டும் அப்படி சீக்கிரட்டான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, வெப்பன் எங்க பதுக்கி வச்சிருப்பாங்க, எந்த வழியா லோட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான சீக்கிரட்டான சொல்லிட்டு இதை நான் வெளியே சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அவங்க இதை கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க, ஆனா அப்படி எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கல, ஏன்னா நம்ம மக்கள் துரோகின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலயே அழ தொடங்குறாரு.
சொல்றாரு. இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த சைடு ஃபாடா உள்ள இறங்கிட்டாங்க. போவாஸ மேல ஒரு ஹைட் அவுட் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல அவனை நிக்க சொல்லிட்டு மத்த எல்லாரும் அப்படியே உள்ள புஷ் பண்ணி போக தொடங்குறாங்க. அப்படியே மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடு அலி நம்ம நேம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி நினைச்சிட்டு அவன் கிட்ட சிகரெட் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது தலையிலேயே குண்டு இறக்குறான். இந்த சத்தம் கேட்ட நம்ம பசங்க உஷாராக விரைந்து உள்ள போய் பார்த்தா அலி இப்படி இறந்து போயிருக்கிறாரு. வேற யாருமே அந்த இடத்துல இல்ல. இப்ப தானடா இங்க இருந்து சவுண்டு கேட்டது, எங்கடா போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தவிர மீதி எல்லாரும் அங்க போய் பாக்குறாங்க. பின் வழியா யாராவது தப்பிச்சு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அந்த சைடு போஸ் வந்து போனை பிக் பண்ணல. என்னன்னா போஸ் வந்து தெளிவா இல்லையா, இந்த மிஷின்லயும் போக்கஸ்டா இல்லாம அவனுடைய காதலி பத்தின எண்ணம் அவன் மைண்ட் ஃபுல்லாவே ஓடிட்டே இருந்திருக்கும் இல்லையா. அப்பவே அவனை வந்து ஒரு 2 பேர் பிடிச்சிட்டு போய் இருந்திருப்பாங்க. இவரால் இதை ஒத்துக்க முடியல. மறுபடி போஸ்க்கு ஃபோன் பண்ணி பாக்குறாரு. அந்த சைடு இருந்து எந்த ஒரு ரிச்சுமே கிடைச்ச மாதிரி இல்ல. மத்த எல்லாருமே வெளியே போய் பார்த்துட்டு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அவ்வளவுதான் ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்கிற மாதிரி ஆயிருது. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு எபிசோடும் பரபரப்பா போகும். ஆக்சுவலி இது வரைக்கும் இந்த சீரீஸ்க்கு வந்து 0 வியூஸ் தான். இருந்தாலும் இந்த சீரீஸை போறதுக்கான காரணம் என்ன, உங்களுக்காக தான், ஃபியூச்சர்ல பாக்குறவங்களுக்காக. தேங்க்யூ.